இந்த மாதிரி விஷயங்கள முக்கியமா இவங்கள பத்திலாம் பேசவே கூடாது அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருந்திருப்போம். நம்ப கன்டென்ட்‌க்காக அதாவது எதுனாலும் பண்ணலாம். கன்டென்ட்‌க்காக, காசுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள எல்லாம் பார்த்து பார்த்து பெரிய ஆளாக்கி விட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு ஒரு சில பேருக்கு இப்போ வந்து குறுகுறுன்னு இருக்கும். இப்ப சோசியல் மீடியால இந்த மாரி கன்டென்ட்லாம் பண்ணி, அதாவது கேவலமா முகம் சுளிக்கிற அளவு கன்டென்ட்லாம் பண்ணி, அது மூலியமா பிரபலமானாங்கல்ல, அவங்க பண்ண வேல தான் இன்னைக்கு பயங்கர பேசு பொருளா ஆகிட்டு இருக்கு. டைட்டில பார்த்தும், இன்ட்ரோவ பார்த்தும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே. இப்போ இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ப ரொம்ப அதிகமா 2 நாளா பார்த்தீங்கன்னா, இந்த பேர்லாம் கேள்விப்பட்டுட்டே இருப்போம். இந்த சித்ரா, அப்புறமா திவ்யா, அவங்களுக்கு புனை பேர்லாம் ஒண்ணு இருக்கு. கார்த்தி, சாதனா, சூர்யா இப்படிங்கிற பேர்லாம் வந்து சீகா அப்படிங்கிற பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. எ நம்பலாம் வந்து இந்த கொரோனா டைம்ல ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க பண்ற கன்டென்ட் இருக்குல்ல, இந்த கன்டென்ட்ட "அப்பா என்னம்மா கன்டென்ட் பண்றாங்கப்பா" அப்படின்னு ரசிச்சு ரசிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ பார்த்தோம் நான் என்ன சேர்க்கிறேன்னா, நான் பார்க்க மாட்டேன். பட் என்ன தாண்டி என் கூட இருக்கிற ஒரு சில பேர் அவங்கலாம் பார்த்து, அவங்க என்ன பேசுறாங்க? அவங்க என்ன கன்டென்ட் பண்றாங்க? அப்படின்னு அவங்க ரெகுலரா வாட்ச் பண்ற ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன் நானு. எனக்கு அப்ப தோணும், "நீ ஏன்டா இவங்கள பார்க்குறீங்க? இவங்க அப்படி என்ன காமெடி பண்ணிட்டாங்க? அப்படி என்ன இவங்க கன்டென்ட் பண்ணிட்டாங்க?" அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும். அதாவது கன்டென்ட்‌க்காகவும், பணத்துக்காகவும், ஃபேமுக்காகவும் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லைங்களா? அந்த கூட்டத்தோடைய ஒரு அடையாளமா இவங்கலாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கோடி ரூவா குடுத்தாலும் நான் இந்த விஷயத்தலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கன்டென்ட் கிரியேட்டர்ஸும் நம்ம ஊர்ல இருக்காங்க தான் செய்றாங்க. பட் இவங்கள ஏன் நம்ம ஏன் இந்த அளவுக்கு பேசணும்? நெறைய பேர் நியூஸ் பார்த்திருப்பீங்க. ஆபாச வீடியோக்கள். முக்கியமா சிறுவர்களை வைத்து எடுத்த ஆபாச வீடியோக்கள். இது வந்து இத வந்து ஒரு பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த திவ்யா அவங்களுடைய ஒரு ஆடியோ ஒண்ணு கேட்டேன். அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டர்ட்ட பேசுறாங்க. "ஆமா நான் பண்றேன். எனக்கு 50,000 1,00,000 குடுக்குறாங்க நான் பண்றேன். அதுக்கு இப்ப என்ன? என்கிட்ட கார்த்தி சொன்னான். இத எடுத்து நம்ம வந்து Googleல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அதில போட்டோம்னா நமக்கு நெறைய பணம் வரும். நான் காசு குடுத்தா என்ன வேணா பண்ணுவேன்." அப்போ இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இவங்க பண்ற இந்த கன்டென்ட், இந்த லவ் கன்டென்ட், இந்த கல்யாண கன்டென்ட், ஐய்யோயோ! சாமி! இந்த கல்யாண கன்டென்ட் ஒண்ணு பண்ணுவானுங்க பாருங்க. இவங்க அவங்க கூட கல்யாணம் பண்ணுவாங்களாம். அப்புறமா அவங்க கூட போவாங்களாம். அவங்க அங்கிருந்து வந்து இவங்களோட கல்யாணம் பண்ணுவாங்களாம். இத ஒரு கன்டென்ட் பண்ணுவானுங்களாம். இத பார்த்து ரசிக்க ஒரு சில கூட்டங்கள் இருக்கானுங்க பார்த்தீங்களா? அவனுங்கள தான் எத தூக்கி அடிக்கிறதுன்னே தெரியல எனக்கு. அவங்கலாம் எத தூக்கி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஏன்னா, அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணதும் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்களுக்கும் குழந்தை, குட்டி எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த கன்டென்ட் கிரியேஷன் எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, நம்ம எல்லா கன்டென்ட்டும் பண்ணிட்டோம். லவ் கன்டென்ட் பண்ணிட்டோம். அந்த கார்த்திங்கிற பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விண்ணை தாண்டி வருவாயா பட டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃபேமஸு. அதுக்கப்புறம் அந்த அந்த பேரு ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் வந்து திவ்யாங்கிறவங்க தான். லவ்வர் பாய் அப்படிங்கிற பேரு போய் இந்த கார்த்தி யார்றா அந்த கார்த்தி அப்படின்னு நமக்கே வந்து நம்ம கூட எவனா கார்த்தின்னு பேர் கொண்டு வந்தாலே, நீ தான் அந்த கார்த்தியா அப்படின்லாம் கேட்கிற அளவுக்கு பயங்கர ஃபேம் ஆக்கி விட்டாய்ங்க அந்த திவ்யா அப்படிங்கிறவங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அவங்க போடுறது, பேசுறது, அவங்க பேச்சுக்கள் எல்லாமே ஆபாசங்களா இருக்கிறது, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போறது. இதையெல்லாம் உட்காந்து YouTubeலயும், Instagramலயும், Facebookலயும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம எல்லாம். திரும்ப திரும்ப நம்ம எல்லாம் சொல்றோங்கிறதால நீயும் பார்க்குறியா அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. எனக்கெல்லாம் இந்த பேர்லாம் இந்த நியூஸ்லாம் இந்த ஒரு சில யூடியூப் சேனல்லாம் போடுவாங்க. இவங்கள பேட்டி எடுக்கிறது, அவங்கள பேட்டி எடுக்கிறது, சிங்கப்பெண், சாதிச்ச பெண், அந்த பெண், இந்த பெண் அப்படின்லாம். அந்த பக்கமே போறதே கிடையாது. பட் இத வேற வழியே இல்லாம பேச வேண்டிய நிலைமை. நேத்து தான் நம்ம ஒரு பிரச்சனைய பத்தி பேசுனோம். அது மிகப்பெரிய பிரச்சனை. நான் நேத்தே சொல்லியிருந்தேன். இந்த மாரி பிரச்சனைய டைவர்ட் பண்றதுக்கு இவங்க என்ன வேணா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சோசியல் மீடியால பார்க்குறேன் இந்த பிரச்சனைய எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைய எல்லாம் எல்லா மீடியாக்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், டிஜிட்டல் மீடியாக்கள் எல்லாமே இத வந்து பிரியாரிட்டி குடுத்து இத பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது பேச வேண்டிய விஷயம் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஏன்னா, அவங்க பண்ண வேலைகள் அந்த மாதிரி சித்ராங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ இந்த ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க போல. ஏதோ ஏக்கம். அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாங்க. இந்த மாதிரி கார்த்தி, திவ்யா, அப்புறமா அந்த ஆனந்த் இவங்கலாம் சேர்ந்து வந்து அ சிறார்கள வைத்து ஆபாச படம் எடுத்து அத வந்து விற்பனை செய்றாங்க அப்படிங்கிற மாரி. இவங்க அந்த பிரஸ் மீட் குடுத்த உடனே, இவங்க யார் யார் பேர்லாம் சொன்னாங்களோ, அவங்கலாம் இவங்களுக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல இவங்க தான் அந்த வேலைய பண்றாங்க.
அவங்க ஃபோனில் ஆபாச வீடியோக்கள் இருந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க தான் ஆர்கனைசரே. இவங்க தான் ஆர்கனைசர். கேட்ட பணம் குடுக்காததால இவங்க பிளாக்மெயில் பண்ணி இப்போ வந்து வெளியில வந்து சொல்றாங்க. அப்படிங்கிற மாரி இவங்க யார் பேர் சொன்னாங்களோ அவங்க பேர்லாம் இவங்க சொல்றாங்க. யார் இந்த கார்த்தி, இந்த திவ்யா, இந்த ஆனந்து, அப்புறம் இன்னொரு அம்மா இவங்க எல்லாம் சேர்ந்து. அப்போ இத வந்து ஒரு தொழிலா பண்ணிக்கிட்டு, முக்கியமா இந்த Instagram போன்ற வலைதளங்கள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இதுக்காக வந்து ஒரு ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுல Instagram வந்து டாப்ல இருக்கு. அவ்ளோ ஃபேக் அக்கவுண்ட்ஸ். இந்த ஆபாச செயலுக்கு நெறைய அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணி, இது மூலியமா அவங்க வந்து ஒரு சில வீடியோக்கள் எடுத்து, அவங்கள பிளாக்மெயில் பண்ணி பணம் எடுக்கிறது. இதுதான் குற்றச்சாட்டு இவங்க மேல இருக்கிறது. இவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய கன்டென்ட் கிரியேட்டர் இவங்கலாம். இவங்க பண்றதெல்லாம் காமெடி. இவங்க செம்மையா கன்டென்ட் பண்றாங்கப்பா அப்படின்னு பார்த்து, பார்த்து நீங்கலாம் அந்த சப்போர்ட் பண்ணீங்கல்ல, சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தரும் இதுக்கு காரணம். என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தரும் இதுக்கு காரணம். யாருக்குங்க தெரியும்? Instagramல இப்ப நம்ம வீட்ல இருக்கிற சின்ன பசங்க ஃபோன ஈஸியா அக்சஸ் பண்றாங்க. ஆபத்தை நோக்கி நம்ம போய்க்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஏன் வந்து தட்டி கேட்கல? இது எல்லாமே ஒரு 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 பழமொழி இருக்கு. இதெல்லாம் ஆரம்பிக்கும்போதே இதெல்லாம் வெட்டி விட்டுறணும் அப்படிங்கிறது. களைய எடுத்திருக்கணும் இவங்க எல்லாத்தையுமே. நம்ம வந்து இவங்களலாம் ஏன் நம்ம வந்து அட்டென்ஷன் குடுத்துக்கிட்டு, இவங்க மேலலாம் நம்ம ஏன் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு, இவங்கள வந்து ஏன் நம்ம பெருசா இதெல்லாம் யாருக்கு பாதிப்பு? அவங்களே இழிவுபடுத்தி வீடியோ போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கிறதுக்கான ஒரு ஒரு காரணமும் இதுக்கு கூட. நம்மள வந்து யாரும் கேட்க முடியாது. நம்ம வந்து ஒரு கன்டென்ட் கிரியேட்டரு. நம்ம வந்து சோஷியல் மீடியால நமக்கு ஒரு சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணாங்க இல்லைங்களா? இந்த ஆக்ஷன் இதோட நிறுத்திடாம, இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க? பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் யார் யாரு? இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சிஸ்டம வந்து Google அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி, Google மூலியமா இத அப்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கலான்னு வரைக்கும் இவங்களுக்கு டீச் பண்ணது யாரு? அந்த டீம் எந்த டீமு? அப்படின்னு கண்டுபிடிச்சு எல்லாத்துக்குமே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஒருவேளை இவங்க மட்டும் தான் இத பண்றாங்களா தமிழ்நாட்டுல? இல்ல தமிழ்நாடு தான் ஹெட் டீமா? இல்ல இந்தியா ஃபுல்லா அந்த டீம் இருக்கா? இவங்கள வந்து கைக்கூலியா செயல்படுத்திக்கிறாங்களா? இல்ல இத வந்து மாஸ்டர் மைண்ட் யாரு? அப்படிங்கிறத சீரியஸ் ஆக்ஷனா எடுக்கணும் இதெல்லாம். அப்படி எடுத்தா மட்டும் தான் இது எல்லாத்தையும் நம்ம தடுக்க முடியும். இன்னொன்னு இதுலருந்து நம்ம என்ன டேக் அவே எடுக்க முடியும்? இப்ப இதுல நீங்க என்ன டேக் அவே எடுக்க முடியுங்க? இப்போ இன்டர்நெட்ங்கிறது பயங்கரமான ஃபேமா இருக்கு. இன்டர்நெட் இல்லாம உலகம் கிடையாது. கரெக்ட்டு. பட் இந்த கொரோனா டைம்ல இன்டர்நெட் எல்லார் கையிலயும் செல்ஃபோன் போனதுக்கு காரணம், முக்கியமா குழந்தைகள் கையில செல்ஃபோன் போனதுக்கு காரணம், இந்த ஆன்லைன் கல்வி அப்படிங்கிறது கொண்டு வந்ததால, எல்லாருமே கட்டாயமா ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கொண்டு வந்து, அவங்க எல்லாம் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, கிளாஸ் எடுக்கும்போது கண்டிப்பா உங்க கையில இருக்கணும். அதனுடைய நீழ்ச்சி என்னவாகுதுன்னா, இப்ப இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ல, இந்த ஆன்லைன்ல, இந்த சோசியல் மீடியால நம்ம எத பார்க்கணும், எத பார்க்கக்கூடாது அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வு இல்லாம போறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னொன்னு, இந்த கன்டென்ட் கிரியேட் பண்றவங்களுக்கும் ஒரு வரைமுறை இல்லாம இருக்கு. நீங்க வந்து எந்த வரைமுறை, எந்த வார்த்தைகள யூஸ் பண்ணணும், என்ன மாரி வீடியோக்கள நீங்க வந்து காமிக்கணும் அப்படிங்கிற வரைமுறையே இல்லாம, என்ன வீடியோக்கள வேணா நீங்க காமிங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட விருப்பம் நீங்க பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் வந்து இல்லீகலே இல்லங்கிறாங்க. அப்போ இப்ப நம்மளுடைய சமூகம் எத நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியல. அப்ப அந்த அளவுக்கு டேஞ்சர் ஜோன்ல இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து இதுக்கு சோசியல் மீடியாவுல ஒரு கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு வரைமுறைய கண்டிப்பா வகுக்கணும். யாரா வேணா இருக்கட்டும். இப்ப அது நமக்கா கூட இருக்கட்டும். அப்ப அந்த வரைமுறைக்கு உட்பட்டு தான் செயல்படணும் எல்லாருமே. அப்படிங்கிற ஒரு சட்டத்த வந்து இந்தியா ஃபுல்லா கொண்டு வரணும் சட்டத்த. நம்ம வந்து ஒரு சில ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேன் பண்ணியிருக்கோம். ஏன்னா, அவங்க இல்லீகலா செயல்படுறாங்க அப்படிங்கிறதால. அப்போ இந்த இல்லீகலா பயன்படுத்துறாங்கல்ல, இப்ப எல்லாத்துக்கும் ஆதார் கார்டுங்கிறது ஒரு கட்டாயமா ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ இது ஒரு இனிஷியேட் கொண்டு வாங்களேன். இப்ப நீங்க மொபைல் ஃபோனும் ஒரு Gmail ஐடியோ இருந்தா மட்டும் தான் ஒரு Instagram அக்கவுண்டோ, ஒரு YouTube அக்கவுண்டோ, ஒரு Facebook அக்கவுண்டோ நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு அக்கவுண்டுக்கும் இப்போ LinkedIn சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த ப்ரொஃபஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து LinkedIn யூஸ் பண்ணுவாங்க. அந்த LinkedInல நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஐடி ப்ரொஃபஷனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த LinkedIn கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கேஒய்சி ஒண்ணு பண்ணுவாங்க. அதில வந்து உங்களுடைய எனி கவர்ன்மென்ட் ஐடி ப்ரூஃப் அத நீங்க வந்து வெரிஃபை பண்ணா மட்டும் தான் உங்க அக்கவுண்ட் கிரியேட்டே ஆகும். அது மாதிரி கொண்டு வாங்க. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், கவர்ன்மென்ட் ஐடி ப்ரூஃப். அது மூலியமா இந்த அக்கவுண்ட்ட நீங்க வந்து ஒரு வரைமுறைப்படுத்துறதுக்கு செயல்படுத்தலாமே! இதனால நெறைய விஷயங்கள நம்ம தடுக்கலாம். இப்ப யாரு வந்து யார பத்தியோ அவதூறு பரப்புறாங்களோ, யார பத்தி ஆபாசமா பேசுறாங்களோ, தனிநபர் தாக்குதல் நடத்துறாங்களோ, இல்ல வந்து எல்லை மீறி செயல்படுறாங்களோ, இதையெல்லாமே நம்ம ஈஸியா தடுக்க முடியும்.
இது இன்னொரு ஆபத்தும் இருக்குது. ஏன்னா இப்போலாம் கருத்து சொன்னாலே வந்து கழுத்தை பிடிக்கிறாங்க. நீலாம் கருத்தே சொல்லக்கூடாது அப்படின்லாம் வந்து டக்கு டக்குன்னு கட்டையை போடுறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இதை வந்து வரைமுறைப்படுத்தி முக்கியமாக இந்த குழந்தைகளுக்கு எதிராக குழந்தைகளுடைய ஆபாச வீடியோக்கள் சோஷியல் மீடியாவிலும் சரி அந்த குழந்தைகள்லாம் சிறார்கள்லாம் யார் அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா? இந்த 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் எல்லாமே சிறார்கள் தான். 17 வயசு 11 மாதம் ஆயிருந்தாலுமே நீங்கள் சிறார்கள் தான். அப்போ 17 வயசு பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து ஒரு மெச்சூர்டாக தான் இருப்பாங்க அவங்க. பெரிய பசங்க தான் அவங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாமே வழி மாறி இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு நான் நியூஸ் ஒன்று பார்த்தேன் நான். இந்த 3 பள்ளி மாணவிகள்னு நினைக்கிறேன். 3 பள்ளி மாணவிகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பள்ளி மாணவர்கள் கூட போய் அது ஒரு கேஸ் ஆகி சென்னை அருகில் அது நடந்துச்சு. ஸோ இப்போ அவங்களாம் வந்து சிறார்கள் தானே, அந்த காலத்தில் தானே வருவாங்க. அப்போ அவங்களும் 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் எல்லாருமே சிறார்கள் தான். அது 5 வயசு இருந்தாலும் சரி, 17 வயசு 11 மாதமாக இருந்தாலுமே சரி. அப்போது இதை வந்து நம்ம சீரியஸ் நோட்டாக எடுத்துக்கிட்டு இதிலேருந்து டேக்அவே எடுத்து இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்கள என்கரேஜ் பண்ணாமல் அவங்கள சப்போர்ட் பண்ணாமல் அவங்க வந்து கடந்து வந்துடணும். அவங்கள கடந்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு செல்ஃபாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கேருந்து இதோட கட் பண்ணால் மட்டும்தான் சமூகம் அடுத்த லெவலுக்கு நல்ல முறையில் போக முடியும். அப்படி இல்லைன்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம், நாங்கள் என்ன வேணால் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் இவனுங்க பண்ணுற அளப்பறை தாங்கவே முடியாது நம்மளால். இதனால் பல பாதிப்புகள் ஏற்படும். இப்போ இந்த விசாரணைலாம் எந்த அளவுக்கு போகுது, நேற்று நடந்த அந்த யார் அந்த கார் அப்படிங்கிற விசாரணை எந்த அளவுக்கு போக போகுது, இன்னும் 5 தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் கிளியராக ஃபேஸ் தெரியுதுங்க அந்த வீடியோவில். போலி நம்பர் பிளேட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த சோஷியல் மீடியா பிரபலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எப்படி வந்து நம்ம களை எடுக்கணும், எப்படி வந்து இவங்களெல்லாம் வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அடுத்து கொண்டு போகணும். கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் கன்னியாகுமரியில் பதிவு பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.